நண்பர்களே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் பாருங்கள், அவங்க வந்து இது கேட்டதா என்னது வத்த குழம்பு செய்யுங்க அண்ணான்னு காட்டுட்டாக்க செய்து காட்டுங்கன்னு. அப்போ நம்ம இன்றைக்கி அவங்களுக்காகவும் மற்றும் உங்களுக்காகவும் நான் இன்றைக்கி வத்த குழம்பு செய்கிறேன் பாருங்கள். அப்போ நீங்களும் இதில் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்து நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்காகவும். சரியா? நம்ம செய்வோமா? பாருங்க, என்ன பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வந்து என்ன பாருங்கள், இது உளுந்தம்பருப்பு. இல்லை மிஸ் ஆகிருக்கு. இது உளுந்தம்பருப்பு பார்த்தீங்களா? இது மிளகாய்னா வத்தல் மிளகு. சரியா? இது இவ்வளவும் நல்ல மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வெந்தயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா? எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. பார்த்திங்களா? வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்லிப்பொடி, 2 ஸ்பூனு மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா? இது வந்து எப்படின்னா பச்சை மல்லி தான் போடணும். பச்சை மல்லி பொடி நமக்கு பச்சை மல்லி இல்லையா, அதனால தான் பொடி எடுத்து வச்சுருக்கேன். சரியா? அப்புறமா என்ன பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அப்புறம் இது என்னென்னா பூண்டு உடச்சி வச்சுருக்கேன். சரியா? அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டை வத்தக்காய். இது வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? அப்புறம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். சரியா? அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பாருங்கள் காயப்பொடி, இது காயப்பொடி பார்த்திங்களா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி கலக்கி அப்படி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு உள்ள புளி எடுத்து நான் கலக்கி அப்படி வச்சுருக்கேன். சரியா? என் அடுப்பில் தீபத்தை வைப்போமா? வாங்க. தீபத்தை வச்சா வைக்கிறேன், சட்டி வைக்கிறேன். சரி, இனி அது கொஞ்சம் வறுக்கணும் பாருங்கள். சட்டி காய்ஞ்சோன்னா இதை போட்டு கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் பாருங்கள். வறுத்தா பிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலை பருப்பு போடுவோம். சட்டி காய்ஞ்சிட்டா கடலை பருப்பு போடுவோமா? ஃபஸ்ட்டு கடலை பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு. இது கொஞ்சம் ரெடியான பிறகு உளுந்தம்பருப்பு போடணும் பாருங்கள். சரியா? சரி, இது போட்டு கிண்டணும். கிண்டுமா? இதுலேயும் உளுந்தம்பருப்பு போடுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும் பாருங்கள், எல்லாம் சேர்த்து போடக்கூடாது. சரியா? அப்போ தான் கிண்டும் போது நல்லா வறுத்து பக்குவமாக வரும். சரியா? இப்போ உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். சரி, ஓகே. இனி எல்லாம் சேர்த்துமா? இனி வத்தல் போட்டு சரி, இனி எல்லாம் சேர்த்தட்டிடுறேன்னா பாருங்கள், எல்லாம் சேர்த்தட்டிடுறேன். நல்லா வறுத்து வரணும் பார்த்தீங்களா? இப்போ வந்து தீயை வந்து நான் வந்து சிம்மில் ஏக்க வச்சுருக்கேன் பாருங்கள். சிம்மில் வச்சு நான் வறுத்துட்ருக்கேன். சரியா? நல்லா வத்த குழம்புக்கு நல்லா வறுக்கணும். இது வறுத்து தான் பொடிக்கணும். சரியா?
நண்பர்களே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூனு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அப்புறம் இது கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? இந்த அரை ஸ்பூனு புழுங்கல் அரிசி எதுக்கு போட்டிருக்கேன்னா கறி வந்து கொஞ்சம் கட்டியாக வரும். சரியா? அதுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இனி இப்போ என்ன பாருங்கள், மல்லிப்பொடி போட போகிறேன். சரியா? மல்லிப்பொடி போட்டாச்சு. இது நல்லா வறுத்து இனி பொடிக்கணும். என்ன பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்ததான் என்ன வச்சுருக்கேன், ஆறக்கு வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா பொடிக்கணும். சரியா? அப்புறம் என்ன பாருங்கள், இங்கே சட்டி மீண்டும் அதே சட்டியை அடுப்பில் வச்சு தீயை பற்ற வைக்கிறேன். நண்பர்களே, என்ன பாருங்கள், ரெண்டாவது நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுருக்கேன் பாருங்கள். எதுக்குன்னா நம்ம பெரிய வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டு கொஞ்சம் பூண்டும் போட்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் வசக்கணும். வசக்கி நம்ம என்ன பண்ணோம்னா அரைக்கணும். சரியா? இதான் கதை. என்ன நம்ம கொஞ்சம் எண்ணெய் காயட்டு, எண்ணெய் காஞ்சிட்டுனா பாருங்க, போடுவோமா? எண்ணெய் காஞ்ச உடனே சரி, நீங்களும் பூண்டும் போட்டுரும். சரியா? சரி பாருங்க, வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வசங்கிட்டு பாருங்க. இனி தக்காளி போட்டுருவோம். ஏன்னா இது ஒரு தக்காளி தான் உண்டு. ஒரு தக்காளி போட்டு வெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வசங்கணும். சரியா? நான் பாருங்க, நம்ம பூண்டு தக்காளி பெரிய வெங்காயம் போட்டு கிண்டிட்டு இருக்க பார்த்தீங்களா? இது என்ன பொருள் பரவாயில்ல. இப்போ நல்லா ஓரளவுக்கு வசங்கி வந்தாச்சு. சரியா? சரி, நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம அரைக்கணும். சரியா? அடுப்பு ஆஃப் பண்ணிடட்டா? அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சரியா? இது ஓகே. இது கொஞ்சம் ஆறின பிறகு அரைக்கணும். சரியா? அப்புறம் என்ன பாருங்கள், இங்கே வந்து நேரம் நம்ம வறுத்தம் பார்த்தீங்களா? வறுத்ததை வந்து என்ன பாருங்கள், வறுத்ததை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், பக்குவமாக ஆக்கி வச்சுருக்கோம். பக்குவம்னா எப்படின்னா கொஞ்சம் திருதிராக இருக்கணும். அதான் கதை. கேட்டிங்களா? நல்லா பொடிக்கும், மாவு போல் பொடிக்க விடாது, கொஞ்சம் திருதிராக இருக்கணும். ஏன்னா அந்த அளவு பொடிச்சு வைக்கணும். சரியா? நான் பொடிச்சு வச்சுருக்கேன். சரியா? திரும்பவும் அதே சட்டியை என்ன பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. அந்த சட்டியில் வந்து எண்ணெய், அந்த சட்டியில் காஞ்சிட்டு இனி எண்ணெய் விட்டுறேன். சரியா? இந்த எண்ணெய் விட்டாச்சு. இந்த எண்ணெயில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இது என்ன எண்ணெய்னா நல்லெண்ணெய் தான் நம்ம விடணும். கேட்டிங்களா? பார்த்தீங்களா? நான் பாருங்கள், இதே நல்லெண்ணெய். சரியா? நல்லெண்ணெயில் தான் கூட்டைக்கு வத்த குழம்பு. சரியா? நம்ம இப்போ என்னென்னா இந்த எண்ணெய் காஞ்ச உடனே என்ன பண்ணோம்னா இந்த வத்தக்காய் எடுத்து வச்சுருந்து பார்த்தீங்களா, 2 ஸ்பூனு இந்த வத்தக்காயை போட்டு சுண்டகத்தில் போட்டு என்ன பண்ணணும்னா பொரிக்கணும். சுண்டகத்தில் போட்டு பொரித்து அதை தனியாக எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் என்ன பண்ணணும்னா இது கடுகு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதில் நம்ம கூட்டு வைக்க போகிறோம். சரியா? இது எண்ணெய் கொஞ்சம் காயட்டு, எண்ணெய் காஞ்சோன்னா வத்தல் போட்டுடலாம். சுண்டகத்தில் எண்ணெய் காஞ்சிட்டா போட்டுருவோமா? எண்ணெய் லைட்டாக காஞ்சிட்டு பார்த்தீங்களா? சரி, இது பொரித்து எடுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள். பொரிஞ்சு வந்தோன்னா தனியாக எடுத்துட்டு அதுலேயே கடுவெல்லாம் போட்டு நமக்கு இதில் தான் கூட்டு வைக்கிறோம். இதே எண்ணெயில் தான். சரியா? பொரித்து எடுத்த பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்தீங்களா? நான் பாருங்கள், பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், சுண்டக்காய் பொரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா? இனி வாருவோம். சரியா? வாரி ஒதுக்கி வைப்போம். சரியா? நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா? வத்த குழம்புக்குள்ளே சுண்டக்காய் சூப்பராக பொரிஞ்சு வந்தாச்சு. பார்த்தீங்களா? என்ன பாருங்கள், அழகாக பொரிச்சு எடுத்துட்டோம். பார்த்தீங்களா? சரி, நம்ம வந்து இதே எண்ணெயில் தான் கடுகு போடுறோம். சரியா? நண்பர்களே, நான் பாருங்க, நான் கடுகு போடு, எண்ணெய் காஞ்சிட்டுலாம். சரியா? எண்ணெய் காஞ்சிட்டு
அடுத்தது இது கூட கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயத்தை போடுறேன். சரியா, வெந்தயம் போட்டாச்சு. அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் போட்டாச்சா. இனி என்ன பண்ணேன்னா நான் இது வத்தல் மிளகாய் போட்டிருக்கேன். வத்தல் மிளகாய் போட்டாச்சா. இனி கறிவேப்பிலை, கறிவேப்பிலையும் போட்டாச்சு. சரியா, இனி கிண்டணும். கிண்டட்டா. இது வந்து சின்ன சின்ன உள்ளி போட்டிருக்கேன் பாருங்கள், சின்ன உள்ளி. சின்ன உள்ளியும் போட்டாச்சு பார்த்தீங்களா. நண்பர்களே, அடுத்தது பூண்டு பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நண்பர்களே, என்ன பாருங்கள், நம்ம வந்து அடுப்பில் இருக்கிறது வசங்கியாச்சு பார்த்தீங்களா. சூப்பராக வசங்கி இருக்குது. அப்புறம் என்ன பாருங்கள், நான் புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. புளி தண்ணிக்கு கூட நம்ம தக்காளி உள்ளி வசங்கினில்ல, அதை என்ன அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. இதில் போட்டு இது கூட கலக்கிறேன். சரியா, அப்புறமா நான் பொடிச்சு வச்சுருந்தேன் தெரியுமா, ஜீரகம் எல்லாமே அதெல்லாம் போடணும் பாருங்கள். சரியா, எல்லாம் சேர்த்து இது கூட போடுறேன், போட்டு கலக்கிறேன். சரியா, கலக்காச்சா. இனி அதில் நம்ம விட்டுறோம். சரியா, ஓகே, கலக்காச்சா. சூப்பர், விடட்டா. என்ன பாருங்க, சூப்பராக கலக்கி விட்டாச்சு. ஓகே, ஓகே, கலக்கி விட்டாச்சா. இனி தீயை கொஞ்சம் கூட்டி வைக்கணும். தீயை கூட்டி வச்சோமா, ஒரு கலக்கி வைப்போமா. சரி, ஒரு கலக்கி வச்சாச்சு. சரியா, லைட்டாக உப்பு போடுவோமா, தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும் பாருங்கள். என்ன பாருங்கள், உப்பு போடுறேன். உப்பு போடட்டா. பரலுப்பு தான் போடுறேன். சரி, லைட்டாக மஞ்சள் பொடி போடணும் பாருங்கள். சரியா, மஞ்சள் பொடி போட்டா லைட்டாக. என்ன பாருங்கள், லைட்டாக மஞ்சள் பொடி போடுறேன். சரியா, இதை நல்லா கலக்கணும். என்ன பாருங்க, நல்லா கலக்கி வைக்கணும். கலக்கி வச்சுட்டு இது மூடி வைக்கணும். சரியா, கலக்கி வச்சா நம்ம இது முழுவதுமா மூடி வச்சுருவோமா. மூடி வைப்போம். நண்பர்களே, நம்ம திறந்து பார்ப்போமா. ஓகே, சூப்பராக தலைச்சிரு பார்த்தீங்களா, அழகாக தலைக்கிடலாம். இனி கிண்டி பார்ப்போமா. ஒரு கிண்டி கொடுப்போம். சரியா, இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அடிக்கடி கிண்டி கொடுக்கணும்னா, ஏன்னா சில நேரம் வந்து அடியில் வந்து கட்டி பிடிக்கும். சரியா, கட்டி பிடிச்சிட்டுன்னா கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அடிக்கடி கிண்டி கொடுக்கணும்னா. ஓகே, நல்ல மணக்கு பாருங்கள், கமன்னு மணக்கு. உங்களுக்கு மணக்குதா, சூப்பராக மணக்கு பாருங்கள், இப்போவுமே மணக்குது. சரி, இது மூடிப்போமா. நீ மூடிப்போம். திறந்து பார்ப்போமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. என்ன பாருங்கள், திறந்து பார்த்தாச்சு, எப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்த்துருக்கோம். எப்படி தண்ணி வத்தல பார்த்தீங்களா, லைட்டாக தான் வத்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் முடியுமா. திறந்து பார்ப்போமா. பாருங்க எப்படி பார்ப்போம்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பரவாயில்ல, கொள்ளாயில்ல. சரி, இனி என்ன பண்ணோன்னா நம்ம வத்தக்காய் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி தட்டுவோமா? இதை போட்டுருமா? இது கிண்டி கொடுப்போம். இது எதுக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து வத்தக்காய் போட்டிருக்கனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். சரியா? அப்போ இந்த உள்ள குழம்பெல்லாம் நம்ம என்ன உள்ள போட்டிருக்கல, அந்த கறி குழம்பெல்லாம் இந்த வத்தக்காய்க்கு உள்ளே ஏறும். அதனால தான் 10-15 நிமிஷம் வச்சுருக்காது. சரியா? இனி அடுப்பை சிம்மில் வைப்போம். மூடி வைப்போம். மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் கழிஞ்சு எடுப்போம். இப்போ திறந்து பார்ப்போமா, எப்படி இருக்கும் பார்ப்போமா? பாருங்க, அப்படி நல்லா தலைக்குது இல்லை? இந்த பிறகு எண்ணெய் படந்துனுக்கு பார்த்தீங்களா? சுற்றி பார்த்தீங்களா? எண்ணெய் படந்துனுக்கு. சரி, என்ன பண்ணேன்னா, நான் நேரமாக என்ன பண்ணியிருந்தேன், ஒரு லைட்டாக சின்ன துண்டு காயம் போட்டேன் பாருங்கள், முழு காயம். அது என்ன விஷயம்னா, காயம் தான் போடணும், ஆனால் நம்மகிட்ட காயம் கொஞ்சம் தான் இருந்து பாருங்கள். அதனால் ஒரு சின்ன துண்டு காயம் போட்டேன். இப்போ என்ன பாருங்கள், பொடி காயும் போட போகிறேன். லைட்டாக பொடி காய் ஏன் கடைசி போடுறேன்னா கொஞ்சம் நல்லா வணக்கம் பார்த்தீங்களா? சரியா? பொடி காயும் போடுறேண்ணா. லைட்டாக பொடி காயும் போடுறேன். சரியா? சரி, பொடி காயம் போட்டாக்கா கிண்டுக்கிட்டோமா? சரி, இப்போ என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கசக்கும் பாருங்கள். வத்த குழம்பு லைட்டாக கசக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் போல் சர்க்கரை ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன பீஸு. அதை வந்து உடச்சி போட போகிறேன். சரியா? இந்த சர்க்கரை வந்து கரையிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், சர்க்கரை எதுக்கு போட்டிருக்கோம்னா, இந்த கசப்பு கொஞ்சம் மாறும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இந்த சர்க்கரை கரையிறது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நண்பர்களே, திறந்து பார்ப்பா எப்படி இருக்கேன்னு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அழகாக நிற்கும் பார்த்தீங்களா? சரி, சூப்பர் ஆகிட்டு. ஓகே, பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. என்ன பாருங்கள், வத்த குழம்பு சூப்பராக இருக்குது. சரியா? இந்த வத்த குழம்பு எப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுக்கணும். பிள்ளைங்களும் சரி, பெரிய ஆளும் சரி, எல்லாருமே சாப்பிட்ணும் பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடணும் பாருங்கள். சரியா? இது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க முன்னோர்கள் வந்து செய்து கொடுப்பாங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். பிள்ளைங்களும் சரி, எல்லாருக்குமே அது கொடுத்தா வயிற்றில் உள்ள புழு பூச்சிக்கெல்லாம் கொள்ளலாம் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு உணவாகும். சரியா? சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிடட்டா இதை பாருங்கள். இந்த சோறு எடுத்து வச்சுருக்கேன். சோறு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சொத்து கூட எடுத்து வைக்கிட்டா. இந்த பிறகு வீட்டில் சூடு சோறு இல்லை, அப்போ என்ன பண்ணோன்னா பழைய சோறு தான், அது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சரியா? இனி சூடாக, ஆனால் சூடு சோறு கூட சூடு கறியும் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரியா? அப்போ செஞ்சு சாப்பிடணும், அழகாக இருக்கும். இப்போ சூடாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆறட்டு. சரியா நண்பர்களே? நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். நான் சாப்பிடட்டா, விரைவி சாப்பிடட்டா. வத்த குழம்பும் சாப்பாடு சாப்பிடுவாப்பா. சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எரிப்பு, புளிப்பு, உப்பு, லைட்டாக இனிப்பு இருக்குது. ஆனால் கசப்பு நல்லா இருக்குது, பரவாயில்ல. கசப்பு, எரிப்பு, புளிப்பு, உப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். இனிப்பு லைட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடக்கு சூப்பராக இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.